இப்போ நம்ம பார்க்க வேண்டிய மாடு ஒரு 3 லிட்டர் கறக்கும். 3 லிட்டர் கறக்குனாலும் 6 பல்லு தான் போட்டிருக்கு. 2ஆம் நெத்திக்கிடேரி. 2ஆம் நெத்திக்கிடேரின்னா வீட்டு பாலுக்கு நல்ல ஒரு தோதுவான மாடு. தோதுவான மாடுனா 1 லிட்டர் பாலை நம்ம வீட்டுக்கு காய வச்சு குடித்தாலே இது இருகிராஸ் மாடு தான். சாதி மாடில் இருகிராஜ் தான். இருகிராஜ்னாலும் 3-2 5 லிட்டர் கறக்கும். 5 லிட்டர் கறந்தாலும் நல்ல பை, நல்ல மடித்தோரணை, நல்ல ஒரு தரமான ஒரு மாடு. இது நமக்கு கொஞ்சம் தீவனி போட்டு கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் இருந்தாலே நமக்கு வீட்டு பாலுக்கு போதுமுன்னா இந்த மாடு நல்ல ஒரு தரமான மாடு, நல்ல மாடு. நல்ல கொம்பு, நல்லா 2ஆவது எத்துங்கும்போது மாடு பிஞ்சு மாடு பல்ல ஆறுங்கும்போது இன்னும் ஒரு 5 ஈத்துக்கு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 ஈத்துக்கு இது 10 ஈத்து என்னாலும் இந்த பொடித்தரத்து மாடு விட்டு போகாது. நமக்கு எப்பவுமே மெயின்டெனன்ஸ் கம்மி. நாட்டு மாடில் இருகிராஸ் மாடில் பொடி மாடு, கட்டை மாடுங்கிறது இதுதான். பொடி மாட்டில் கட்டை மாடுங்கிறது இதுதான். பால் இந்த கரிஞ்சவலையாக இருக்கும்போது இந்த பால் இதில் நல்ல ஒரு கெட்டித்தரை இருக்கும். இந்த கரிஞ்சவலை மாடு எந்த மாடாக இருந்தாலுமே கொஞ்சம் பால் நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது குடிக்கிறதுக்கு நல்ல திக்னஸான மாடு, நல்ல மாடு. நல்ல ஒரு 5-6 போட்டால் போதும். 5-6 தீனி வச்சா போதும். 10 லிட்டர் தண்ணி வச்சா போதும். அதுக்கு மெயின்டெனன்ஸு கம்மி. மேய்ச்சல் மட்டும் விட்டாலும் அங்கனக்குள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு வந்தாலும் அந்த பால் தன்மை குறையாது. நம்ம எவ்வளோ தீனி வச்சாலும் அந்த 3-2 தான் இருக்கும். தவிடு தீனி குறைய வச்சாலும் அந்த 3-2 தான் கறக்கும். இந்த மாட்டோட சிறப்பே அதுதான். நம்ம தீனியை பற்றி எதிர்பார்க்க வேண்டாம். பொடித்தரத்து மாடுங்கிறது இது நல்ல ஒரு தரமான மாடு, நல்ல மாடு.